வணக்கம். எங்களுடைய குழந்தைக்கு நாங்கள் எந்த வகையான குறையும் வச்சதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோராக உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. மிகப்பெரிய பணக்கார பெற்றோர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எல்லா வகையான தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க. படிப்புக்காக நாள்தோறும் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை அவங்க வேலைக்கு அமர்த்துறாங்க. இது நாள்தோறும் தொடர்ந்து அந்த டியூஷன் வர்றதும் போகிறதும் அவங்க சொல்லிக் கொடுத்தே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஆசிரியர் விடுப்பு எடுத்துகிட்டு வரல. அன்னைக்கு அந்த குழந்தையும் அந்த சிறுமியும் தாயார் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு அந்த தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அந்த சிறுமியால் பதில் சொல்ல முடியல. உடனே அந்த சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய உடைகளை கலத்துறாங்க. இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன, நம்ம ஒரு கேள்வி தானே கேட்டோம், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, இல்லை, அந்த டியூஷன் ஆசிரியர் வந்து நான் தப்பு பண்ணால் என்னோடய உடையை வந்து கலத்த சொல்லுவாங்க, கலத்திட்டு என்னுடைய உடலில் அவங்களுடைய கையில் வைப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே தாயாருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அன்பான பெற்றோர்களே, நாம் வந்து குழந்தைய எந்த அளவுக்கு நாள்தோறும் கவனிக்கிறோம், நாள்தோறும் அவங்ககிட்ட நாம் மன விட்டு எவ்வளோ பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. நான் சொன்னது போல் அவங்க பணம் இருந்ததால் எல்லா தேவைகளையுமே அங்கங்கே விட்டுட்டு அந்த குழந்தைய சரியாக கவனிக்காம விட்டாங்க. ஒரு நாள் அதை கவனிக்கும்போது அந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருந்தது. அன்பு பெற்றோர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை மிக கவனமுடன் நாள்தோறும் நம்முடைய கண்காணிப்பில் வைத்து வளர்க்க வேண்டும். வளர்த்தால்தான் குழந்தை நல்ல மனநிலையோடு இந்த சமூகத்தில் வாழ்ந்து நல்ல மதிப்பு பெற்றவர்களாக வாழ முடியும். எனவே நாள்தோறும் தினத்தோறும் நாம் அவர்களை சந்தித்து அவர்களை பேசி என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி உரையாடலோடு நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் அவர்களோடு இருந்து கடக்க வேண்டும். நன்றி.